வந்து நாகரிகத்தை பரப்பினாரு, எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்தாரு, இவர் தான் எங்களுக்கு கடவுள்னு பெரு பீப்புள் சொல்லிட்டு இருக்காங்க. வீரோ கோச்சா. இந்த மேட்ச் பண்ணி பாருங்க, இந்த பலியோட அப்பா பேரு விரோச்சனா தான், இவங்க வீரோ கோச்சான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை பாருங்க எந்த அளவுக்கு சிமிலரிட்டி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அமெரிக்கால இருக்கிற பழங்காலத்து அஸ்டெக் நாகரிகம் சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் நாகங்கள் இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க, அது டிராகன் மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. இதுக்கும் நம்ம பாரதத்துல இருக்கிற அஸ்திகா முனிவருக்கும் சம்பந்தம் இருக்கும். ஒரு காலகட்டத்துல இந்தியால நாகான்னு ஒரு வகையான டிரைப்ஸ் இருந்துச்சு, ஒரு இனம் இருந்துச்சு. இந்த இனம் வந்து இடம் பெயர்த்து இன்னொரு தேசத்துக்கு போனாங்க. அஸ்திகா முனிவர் தான் அவங்கள வந்து கூட்டு போன சொல்லுவாங்க. இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் நாகரிகம் தான் அஸ்டெக் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டெக் சிவிலைசேஷன்ல வந்து நாகங்கள், டிராகன்ஸ் அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த புராணத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளும் அங்க இருக்கிற சிவிலைசேஷனுக்கும் அவ்வளவு அளவுக்கு சம்பந்தம் இருக்கும். சோ இப்பதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் நான் சொல்ல போறேன். சுக்ரீவன் சொல்லிட்டு இருக்காரு, இந்த இடத்துல வந்து ரிஷப் மவுண்டன் இருக்கு, அந்த மலையில இருக்கிற அந்த மேல் பகுதியில வந்து ஒரு வகையான குறி இருக்கும். அந்த குறி எப்படி இருக்கும்னா திரிஷிரஸ் காஞ்சனஸ் கேது, அதாவது 3 தலை கொண்ட இந்த பனைமரம் மாதிரி ஒரு குறி இருக்கும். தாலஸ்தஸ்ய மகாத்மனக, மகாத்மனா இது வந்து அங்க இருக்கிற அனந்த தேவரோட குறியீடு. தாபித பர்வத சியாகரே, இந்த குறியீடு வந்து இந்த மலைக்கு மேல இருக்கு. விராஜதி சவேதிகா, அது கீழே வந்து இந்த யக்ஞ குண்டம் மாதிரி ஒரு குறி இருக்கும். நீ பாக்குறப்ப தெரிஞ்சுக்கும் இது வந்து அனந்த தேவரோட முத்திரை மாக்கு. இந்த தசை வந்தோன்னு நீ போய் சுத்தி தேடிப்பாரு, நம்மளோட வைதேகி அம்மாவும் ராவணன் அங்க இருக்காங்களா போய் தேடிப்பாருன்னு சுக்ரீவன் சொல்றாரு. இப்ப நான் வந்து இத சொன்ன அத்தனை விஷயமும் நான் கூகுள் இடத்துல உங்களை ஜேர்னியா கூட்டு போறேன். இந்தியால இருந்து நீங்க ஈஸ்ட் வகையா நீங்க போனீங்களா, நீங்க இருக்கிற அந்த யவதீப் சொன்ன மாதிரி இந்தோனேஷியால இருக்கிற ஜாவா ஐலாண்ட் வருது, அதை தாண்டி ஒரு ஐலாண்டா அவங்க சொல்லிட்டே வராங்க. அதுக்கு அப்புறம் கடந்து இது கிராஸ் பண்ணி போனீங்களா அவ்வளவு பெரிய ஒரு சமுத்திரம் இருக்கு. இந்த சமுத்திரத்துல நிறைய ஐலாண்ட் சொல்லிட்டே வராங்க. இது தாண்டி சமுத்திரத்து நடுவுல இடம் இருக்கு. அந்த நிலத்துல வந்து ரிஷப மவுண்டன் இருக்கு. இந்த ரிஷப மவுண்டன் நீங்க பாத்தீங்கன்னா 1000 தலை கொண்ட அனந்த மலை பகுதியில உச்சியில வந்து ஒரு குறியீடு இருக்கு. அந்த குறியீடு என்ன சொல்லி இருக்காங்கன்னா திரிஷிரஸ் காஞ்சனஸ் கேது, 3 தலை கொண்ட பனைமரம் மாதிரி இருக்கிற ஒரு குறியீடு இருக்கு. தாலஸ்தஸ்ய மகாத்மனக, இது வந்து அங்க இருக்க அனந்தாவோட குறியீடு. இன்னொரு காலத்துல இந்திரன், இதுதான் ஈஸ்டோட பவுண்டரின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப கூட நம்ம டைம் எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம், கிரீன்விச் மெரிடியன் சொல்றல, ஒரு வகையான ஒரு கோடு இருக்குல்ல, இந்த பவுண்டரி மார்க் பண்ணுமா இல்லையா, அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் அந்த டைரக்ஷன் அந்த கரெக்டா இது பண்ணும். அப்ப